விழுந்து என்னவா? என்ன நீ பெரிய வெள்ளக்கார இங்கிலீஷ் சொல்ற? ஏய் என்ன ஓலோ மயில்ன்ற? You respect take respect. You respect me take respect. வர்க்கி விக்கிது வாய் respect கொடுத்து respect வாங்க கத்துக்க. அந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தெரியும். பொம்பளை பிள்ளைக்கு அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு வேணும். அச்சம் மடம் ஞானம் பைப் ஏட்டல்ல பைப் ஓட்டதா இருக்கு. ஏன் பைப் வேணா எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தேவைனா உன் வாய் எடுத்து நீயே வச்சுக்க. அது தேவலாது. ஒரு பொம்பளை புள்ள வந்தமா ஆடணுமா இல்லையாண்ட? ஆடுறது நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை புள்ள ஆடுறே பாடுறே என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை வர்றவன் என்னவா வந்து கொடுக்கணும்? ஒழுக்கமா வரணும். ஏன்ட்ட ஏறிக்கிட்டு வரைய எடுவட்ட முட்டப்பையிலே சோத்த விட்டு லட்டியை தின்னுக்கிட்டு இருக்கியாடா? நீ எழுத்துட்ட முத. நீ முத எழுத்து தின்னுக்கிட்டு இருக்க. நீ என்ன திட்டி அழைத்தாமா நான் வைட்டமின் பி தின்னுக்கிட்டு இருக்கேன். நீ பிய தின்னாலும் சரி எழுத்துனா எனக்கு அவசியமா சொல்லுங்க. ஏய் இந்த டப்பாக்குர் வேலை இந்த குப்பாக்குர் வேலை நிறுத்து. ஆம்பளை எடுத்துக்க. நீ பொம்பளை மாதிரி எடுத்துக்க. பொம்பளை இல்ல வந்து பூத்தை மாதிரி ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க முகத்தை பாரு. ஏத்தா நீ கோபறானே போய் உட்கார் நான் பாத்துறேன். என்ன பையனா பாரு. அவகிட்ட மூத்திரத்தை வாங்கி குடி அறிவு வருதா பாரு. ஆண் குலத்துல உட்கார்ந்திருக்கே எவ்வளவு அழகா அப்படி அம்சமா வெள்ளை வெடி சட்டை கொலைக்க அவங்க மூத்திரத்தை வாங்கி குடுறா. மடக்கு 3 மடக்கு வாங்கி குடி. அப்பனா உனக்கு அறிவு வர. அப்படியும் பத்தலையா எங்க அண்ணன் மூத்திரத்தை வாங்கி குடி. எந்த அண்ணன் மூத்திரத்தை? அந்த மூத்திரத்தை வாங்கி குடி. வாட்டர் கேன்ல பிடிச்சு குடுப்பா. மூத்திரத்தை வாங்கி குடி. அப்பனா ஏமா பெண்கள்ட்ட கூட வாங்கி குடிச்சல வாங்கி குடிச்சிருவேன். சரி ஆம்பளைட்ட மட்டும் யாரு வாங்கி குடி. ஏன் அது இனிக்குது இது கசக்குதா? இவன் புள்ள பீரு பிராந்தி விஸ்கினி போட்டு மூத்திரமே விஷமாய் போய் கிடக்க. குடிச்ச பாட்டே சோலி பிடிச்சு போக. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பொம்பளை எவ்வளவு ரப்பா பேசுற எவ்வளவு திமிரா பேசுற. ஒரு பொம்பளைட்ட முதல்ல ஆம்பளை ஒழுக்கமா வந்திருந்தா நான் அப்படியே பேச மாட்டேன். என்னமா பேச வேண்டிய அவசியமே இல்ல. பேசி என்ன பேசி கிழிச்சு போடுவ நீ? என்ன பேசி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியுமா? உலகம் கல்லாத உலகால வளர்ப்பு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. என்ன பண்ண முடியுமா? 1000 கலைகள் 64. அந்த 64 கலை உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது 1 2 3 2 12 கலையை கத்துக்க. நீ எத்தனை கலைகளை கத்து? என்னது? அதாவது ஆடுற திறமை, பாடுற திறமை, ஓடுற திறமை, நடக்கிற திறமை அப்படின்னு கலைகள் 64 கலைகள் இருக்கு. நீ எந்த கலையில கத்துருக்கீங்க? நாங்க கக்க வேண்டிய கலை நாங்க கத்துக்கிறோமா? ஆண்களுக்கு தெரியக்கூடிய கலை எத்தனை இருக்கு? அதுலயும் 64 கலை இருக்கு, இதுலயும் 64 கலை இருக்கு. இம்புட்டு பேசல. உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன வேணாலும் பண்ண முடியுமா உன்னால? நீ என்ன பண்ணாலும் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். நான் பசு ஓட்டுவேன். முட்டி மோதி வேணா ஜெயிச்சிட்டு வேணா அப்புறமா ஜெயிச்சிட்டு பாத்துறேன். நான் கேக்குறது பேர சொல்லணும். என்ன வச்சேன்? சரி நான் பசு ஓட்டுவேன். நானும் பஸ் ஓட்டுவேன். நான் ட்ரெயின் ஓட்டுவேன். நானும் ட்ரெயின் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் ஜேசிபி ஓட்டுவேன். நான் 10 15 பொம்பளை வச்சு ஓட்டுவேன். நான் ஒரே ஆம்பளை தான் ஓட்டுவேன். ஆத்தாடி நீ கிழிச்சு போற மாட்டேன். ஒரு ஆம்பளை வச்சு ஒரே ஆம்பளை என் புருஷனை மட்டும் தான் ஓட்டுவேன். அதுக்கு ஊருல ஏறிக்கிட்டு திரிவேன்றதுக்கு நானே சொல்ல முடியுமா? என்ன நீ பேசி அப்படி தள்ளி போற? நீ என்ன பேசி என் ககத்துக்கிட்ட போற? என்ன பத்தி நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் நீ பேசுறேல. நல்ல ஆம்பளை தானே. ஆம்பளைக்கு முத என்ன தேவை? ஆம்பளைக்கு முத என்ன தேவை? என்ன தேவை? தேவை இந்த வாயை பேசுறதுக்காக நீ சொல்லு. பொம்பளைக்கு என்ன தேவை? ஒரு ஆம்பளை இருந்தா வந்தோடனே நீ ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டே எங்க மருந்து வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு ஆம்பளை நாகரிகமா கேட்டுனா உனக்கு நாகரிகமா நானும் பேசிருப்பேன். அந்த காலத்து ஆம்பளை யாரோ ஒரு பொம்பளை ரோட்ல வந்துட்டாலுமே ஒரு தெரியாம வந்துட்டாலே வாங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் தண்ணியை கொடுத்து வரவேற்று நான் குடிக்குமா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறதா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனா நீங்க என்னையும் பாரு என் வீட்டு இதையும் பாரு காமிச்சிட்டு வந்து நிக்கிறேன். உன் வீட்டுல யாரும் ஒழுக ஏண்டி நாசப்படுத்த முண்டை என்னைய பார்த்து சொல்றிய? என் வீட்டுல இளவு உழுவன்னு சொல்றிய? உன் வீட்டுல ஒழுக எழுவட்ட முண்டை. இங்க பாரு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்னைய பார்த்து நாகரிகம் கட்டி போய் நிக்கிறோம்ன்றிய. எங்க ஆத்தா தாய்மார்கள் இப்ப எத்தனை முளை சேலை வச்சிருக்காங்க? 8 முளை சேலை இப்ப உடுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த காலத்துல இப்ப நீ வந்து நிக்கிறைய என்னையும் பாரு இதையும் பாருண்டு நெஞ்ச தூக்கிக்கிட்டு இதுதான் ஒரு பொம்பளை புள்ள நாகரிகமா? நான் கேக்குறேன். ஏய் ஓட்ட நான் நெஞ்ச தூக்கி காமிச்சேனா? ஏய் உட்கார்ந்துருக்கா ஆண்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா நடக்குதுப்பா. சரி எதுக்கு இவ்வளவு தூரம் ஊர் ஜனங்க கூடி எதுக்கு நேரத்தை அமர்த்துறாங்க? பொம்பளை புள்ள வந்து இப்படி தூக்கி நிக்கும்டா. ஆமா உண்மை தானே. எங்க பார்த்து வீட்லயும் பார்க்க முடியல, நாட்டிலயும் அது வந்து ஒரு நாள் வருஷத்துல பாத்துட்டு போறாங்க. அது ஏன் உனக்கு ஏன் வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன். எனக்கே வலிக்கல. உனக்கு மூடி நிச்சயமா பாடுறவன மூடிட்டு போறா. என்ன மாசத்துக்கு நாகரிகத்தை பத்தி நீ பேசுற? நாகரிகத்தை பத்தி பேசுற பொம்பளை தாய்மார்கள் மாதிரி 8 முளை சேலை கட்டி நீ வந்திருந்தா நான் சொல்லுவேன் நாகரிகத்தை பேச தகுதி இருக்கு. என்னையும் பாரு நீ விட்டு இதையும் பாருன்னு ஒரு டீசர்ட் தூக்கிட்டு போட்டு வந்திருக்க ஒரு பொம்பளை, ஒரு பொட்ட பொம்பளை நீ பேசுறியா? ஏண்டா எடுவட்ட நல்லா வந்து வாயில ஒரு ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்களே அவங்க எப்படி இருக்கு உட்கார்ந்துருக்காங்க? எப்படி உட்கார்ந்துருக்காங்க? கட்டி வெள்ளை
அந்த காலத்துல எங்க அப்பச்சி மார்கள் இருந்தாங்க. அப்படி வெள்ளை வடி சட்டைக்கிட்டு பட்டு அடிச்சு வந்தாங்கன்னா காலையில 3 மணிக்கு ஏற்காப்பை தூக்கி தோல்ல போட்டுட்டு அப்படி போய் வீட்டுல உழுதுட்டு வந்து வயக்காட்டுல உழுதுட்டு வந்தாங்க. ஆனா நீ எடுகட்ட முண்டா காலையில எங்க விடுது ஒயிட்ஸா பாஸ்ட் விடுதுன்னு ஒரு கோட்டை போட மொட்டை குண்டியோட படுத்து கிடைக்கேடா. நீ என்ன பேசலாமா முதல்ல? கருவாப்பேலே முட்டா பேலே வெறும் பேலே வெக்க பேலே மானங்கட்ட மல்லாரிக்கு பிறந்த மல்லாரி ஆம்பளைக்கு பேச தகுதி இருக்காடா முதல்ல? எல்லா ஆம்பளையும் கூட்டிட்டு பேச மாட்டேன். நான் சொல்றத கேட்டு பேசணும். ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றேன் ஆம்பளை குடிக்கிறாண்டு. ஆம்பளை குடிக்கிற காரணம் என்ன? வீட்டுல பொண்டாட்டி சரியான ஆம்பளை என்ன மசிஞ்சு குடிக்கிறியா? ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வாங்கத்த இப்படி உட்காருங்க அப்படின்னு சொன்னா அது பொம்பளை. வீட்டுக்குள்ள புருஷன் காயத்தை வச்ச உடனே வீட்டுல அரிசி காலி ஆயிருச்சு, எண்ணெய் காலி ஆயிருச்சு, பருப்பு காலி ஆயிருச்சு. உங்க பிள்ளை பேக்க கிழிச்சு விட்டேன். இப்பதான் சனிக்கிழமை தவணைக்காரர் வந்துட்டு போனாரு அப்படின்னு வரல. அவன் எரிச்ச மசை இப்ப குடிக்கத்தானே செய்வியா? ஏமா குடிக்கிறான்றிய ஆமா குடிக்கிறான்டா. ஒரு பொம்பளை எந்த வீட்டுல புருஷனை மதிக்கிற? என்ன இசுத்து கூட மதிக்கன்னு கேக்குறேன். என்ன வயித்து கூடயே கட்டிட்டு வராங்க? என்ன கட்டிட்டு வரேனா? நீ வந்து என்ன கட்டிட்டு வரல? நான் தான் உடைய கட்டி வந்திருக்கேன். ஒரே 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். எடுவட்டக்கா என்ன 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க? ஒரு நகையை போட்டு ஒரு பட்ட பத்திரமும் கொடுத்து ஒரு ஆம்பளை எந்த ஆம்பளை வரதட்சணையே வேணான்னு சொல்லி கட்டுறானோ அவன் ஆம்பளை. ஏமா வர்றப்பே வாத்தா வீட்டுல எதை கொண்டு வா, வாத்தா வீட்டுல எதை கொண்டு வா. ஏன்னா லோன் வாங்குற யாருக்காண்டி வாங்குறேன்? வண்டி கூட யாருக்கு வாங்குறேன்? அதுவும் உனக்காண்டி தான் வரேன். என் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கொண்டு வர இப்படி பேசாட்டி நீ இப்ப போறியா? தெரியவா சொல்லு மச்சா. இல்லமா நீ ஆம்பளை ஒண்ணுதான் சொல்றிய. டிவி கொண்டு வந்தோம் சொல்ற. அந்த டிவில ஆம்பளை யாராலும் ஒரு நாள் உட்காந்து படம் பார்த்துருக்குமா? சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து சன் டிவியை போடுறவங்க போல புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு அமைக்கி நாகினி நந்தினி ஈரனின்னு சீரியலை பார்த்து சீரியல பொம்பளை நீ தான் டிவி பார்க்கற. பிரிட்ஜ் வச்சிருக்க அதுதான் பாப்பற. நீ ஒரு சொல்லு வாங்கி வச்சிரு. மொட்டை குட்டி படமா பார்த்துட்டு எங்க சொந்த காசு போட்டு வாங்குற மொட்டை குட்டி படம் பார்க்கற சும்மா படம் பார்க்கற உனக்கு தேவையாடி? நீ என்ன வேணா இருந்து என்ன சொல்ற? உங்க அப்பா நீ ஆம்பளை காலையில 6 மணிக்கு நீ வெளிய போறேனா 10 மணிக்கு வெளிய போறேனா 6 மணிக்கு வீட்டுக்கு வர. உனக்கு உன் பாத்திரத்தை வரைக்கும் உன் துணியை துவைச்சு போட்டு உன் பிள்ளைய பார்த்து வச்சு உன் சோறு கூட பாக்கி வச்சு உன் நாசமத்து போற குடும்பத்தையே பார்த்து சும்மா வருமா? 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு பெண்கள் நானா போக என்ன உனக்கு குத்தங்கட்ட? ஆமா நாங்க காலையில 5 மணிக்கு எந்திரச்சு கட்டடத்து வரை போய் சிமெண்ட் செங்கல் சல்லிட்டு செவந்து நான் இதெல்லாம் உழைச்சு கஷ்டப்பட்டு வீட்டுல கொண்டு வந்து குடுக்கத்தே நீ வைக்கிற. 500 நீ வீட்டுல வாங்குற சம்பளம் 1000 ரூபாய். அதுல வீட்டுல குடுக்குற சம்பளம் 300 ஓவா 700 ஓவா நீயே புடிச்சிட்டு வந்துக்குற. அது என்ன மசத்துக்கு நீ சொல்றேன்னு ஏமா அத பத்தி நீ பேச கூடாது. எவ்வளவு குடிக்கிறோம் நாங்க உழைக்கிறோம் நாங்க குடிக்கிறோமா? குடிக்கிறத பத்தி பேசுறியே. ஓசி பஸ்ல ஏறிக்கிட்டு புளு புளுண்டு போறியே. அந்த ஓசி பஸ்க்கு வருமானம் எங்க இருந்து வருது? டாஸ்மார்க் வருமானமா? மாசம் 1000 ரூபாய் காசு ரொம்ப ரொக்கமா வாங்குறியே. அதுக்கு வருமானம் எங்க இருந்து வருது? அதுவும் எங்க டாஸ்மார்க் காசுமா? என்ன இழுச்சாப்பையில கேனப்பையில முட்டாப்பையில நானும் அவனை ஓசி பஸ் விட சொன்னேன். நானும் அவனை 1000 ரூபாய் போட சொன்னேன். நீதான் பெண்களை காட்டி நீ காசு நீ போய் என்ன நீ குடிக்க போயனா அவன் மண்டைய வாரவள கேரா போற எழுதி வச்சிட்டு அப்படி வாங்கிட்டு இருக்க. அப்படி ரோசப்பட்ட சிரிக்கி எனக்கு 1000 ரூபாய் காசு வேணும் எழுதி கொடு. என்ன மசத்துக்கு வாங்குற? குடுக்குற நான் ஏன் வாங்க மாட்டேன்றேன்? நான் வாங்க தான் செய்வேன். நீ குடுத்தா நான் வாங்க தான் செய்வேன். அப்ப வா நான் சும்மா ஒரு நாளைக்கு போய் கூட்டி போற வரீங்க. நான் உன்னை தேடி நீ போய் ஒயிட் ஷாப்ல ஒண்ணே நீ வரி கட்டா அரசாங்க வரி இங்க ஒரு திருப்பிக்கிட்டு அப்ப என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் செய்யலாம். என்னமோ சொல்லி கிளிக்கிற நீ கிளிச்சாப்ல போதுமாக்கு. நான் கிளிக்கிறேன் தெரியும். நீ என்னத்த கிளிச்சிட்ட? ஆம்பளை இல்லாம நீ பொம்பளை நீ என்ன பண்ண முடியும் இந்த பூமியில? நான் என்ன கேக்குறேனா ஆம்பளை தயவே எனக்கு தேவையில்லைன்றேன். ஆம்பளை தயவு ஆமா. நீங்க என்ன கிழிச்சு விட்ட? நீ இப்படி மிச்சி போனா உங்களுக்கு 3 தடவை ஒரு பிள்ளைய உப்ப அதுவும் இல்லைன்னா போட்டு இதுல என்ன கத்துக்கிட்ட? அந்த தயவே எனக்கு தேவையில்லைன்றேன். இங்க வருமா ஆம்பளை வாத்து நினைச்சாதான் ஒரு பொம்பளைக்கு மோச்சம். இல்லைன்னா வீச்சு எடுத்து போக நினைச்சு ஒரு ஆம்பளை கிளாரு. ஆம்பளை 40 வயசு 50 வயசு கல்யாணம் பண்ணா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊர்ல அவன் சாமியார் ஆயிட்டாண்டா சன்னியாசி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை ஒரு 28 வயசு வரைக்கும் நீ ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிற மாதிரி என்கிட்ட செவ்வாதோசம் பிடிச்ச முண்டியா இருப்பா. அவ்வளவு ஒரு கூட பொண்ணு வைக்க வரலைப்பா. எந்த வீட்டையும் தேடி நாங்க மாப்பிளைய குடுக்கணும் அடையில. நீ தான் பொண்ணு வேணும் பொண்ணு வந்து ஒரு வீட்டா ஏறிட்டு அடையினா எருமா மாடு. ஏமா பொண்ணு கேட்ட அடையணுமா? எதுக்கு? உனைய மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு கல்யாணம் முடிச்சா உங்களுக்கு குடும்பமே திருப்தி அடி. இங்க பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கல்யாணம் முடிக்கிறீங்களே. நாங்க நினைச்சு வச்சுக்க பெண்கள் தலைவே இல்லாம கைத்தொழில் ஒண்ணு கற்றுக்கொள் கவலையில ஒத்துக்கொள்ளு கைய வச்சே பொழைச்சுக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு 100 நாள் வேலை இருக்கு நாங்களும் பொழைச்சுக்கிறோம். உங்க தயவு எங்களுக்கு தேவை. 100 நாள் வேலையும் கல்யாணம் முடிச்சா தான் தெரியும்.
சும்மா தர மாட்டேன் புருஷன் வேலை போட்டு அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கைத்தொழில் எவ்வளவோ இருக்குது. உனக்கு கைத்தொழில் இருக்க மாதிரி எனக்கு வாய் திறமை இருக்கு. வாயை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன். நீ வாயை வச்சு கண்டிப்பா பொழைச்சுக்கிருவேன். வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிருவேன். செலங்குவத்தி சேல கடைக்கு போனாரா? செலங்குவத்தி சேல கடைக்கு போனாரா? அங்க ரெண்டு செலங்குவத்தி பரத் 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 சொல்றாரா? சோழ வந்தா வெத்தல சொகுசு கொஞ்சம் பத்தல. பமத்துக்காரி பணியார வைக்க போனாரா? பமத்துக்காரி பணியார வைக்க போனாரா? நம்ம ஊரு கம்மசலம் ஏமணியார்கள் சொன்னாரா? அருப்பு கொட்டையில கப்பை செருப்பு தைக்கையில அருப்பு கொட்டையில கப்பை செருப்பு தைக்கையில நான் இல்லாட்டா கப்பை சதுர போவானா? நான் இல்லாட்டா கப்பை ஒத்துக்கலாம். நெடுநெடுன்னு விளைவிச்சான் போற நம்ம இழுப்பகுடி கம்மா கொண்டு வச்சா யுத்தம் தண்டிச்சா பணமரத்துல கிடக்கா பாப்பு இங்க இருக்க பக்க மேலங்களை புடிச்சுக்கிட்டு 4-3-8 உன் நாயத்தை புடிச்சுக்கணும். 4-3-7 இவங்க 4 பேர்ல ஒருத்தர் கம்மாக்குள்ள வந்துட்டு ஓ ஓரமண்ண நீ யோசனை கேளு. அடங்கால முண்ட சடங்காலாளா சரி. நைட்டு 11 மணிக்கு போட்டாங்க. திடீர்னு வானமேடு. நீ எதுக்கு ஓசி பிடிக்க போட வேண்டியது எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க உங்க வேலை சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்றீங்க மாம்பழம் மாம்பழம் வெல்கோமா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நாடா நாடா உங்க பழம் மாம்பழம் நம்ம பழம் பழம் புளியம் பழம். நம்ம பழத்தை சேர்த்து போட்டுருவோமா? புளியம் பழம் இது புளியம்பலம் புளியேம்பலம் என்கிட்ட இருந்தா அது என்கிட்ட இருந்தா ஏன் பழம் மாமா? என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்தா உங்க பழம் உங்க பழம் உங்ககிட்ட இருந்தா அது என்கிட்ட இருந்தா ஏன் பழம் தான் விடுங்க மாமா. அது வார்த்தை போயிட்டு போகுது. புளியம்பலம் இது கொட்டை எடுக்காத பழம். ஆமா கொட்டை எடுத்த பழம். என்ன கொட்டை எடுத்தா நீங்க வந்து எடுத்தீங்களா? எடுத்தவ எடுக்காத உதக்கா பழம் மாமா. ஆள சொல்லவா? உதக்கா பழம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சார் இது கொட்டை எடுக்காத பழம். இந்த பொமரிக்கு ஏத்த பழம். கொட்டை எடுக்காத பழம். இந்த குழந்தைக்கு ஏத்த பழம். எத்தனையோ பேர்கிட்ட புளிய பழம் மாட்டியோ. எத்தனையோ பேர்கிட்ட புளிய பழம் மாட்டியோ. என்னுடைய புளிய பழம் பிடிச்சிருக்கீங்க. மாட்டிட்டா ஊட்டிட்டு பொண்ணா ஊட்டிட்டு புளியம்பலம் உங்க பழம் மாம்பழம் 2 பழத்தையும் சேர்ந்து நறுக்கு சுருக்குன்னு போடுவோமா? நறுக்கு ஓ சுருக்குன்னு பழத்தை போட்டே போடுவோம். என் பழத்தை இங்கிட்டு போடுவான். 2 பழத்தை எந்த பழம் வைக்கிறோம் அந்த பழத்தை வச்சுக்கிறோம். வாங்க கொல்லையிலே மாங்காய் மரம் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு. கொல்லைக்காரன் உண்மையிலே அழகுக்கு மாம்பழம் அறியாம பறிச்சாய் இருக்கு. அதுக்குள்ள அறியாம பறிச்சாய் இருக்கு. அதுக்குள்ள நான் நினைச்சா மலையே மலப்பே வாரே.
கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்றேன். ப்ளீஸ் ஒரு தடவை. ஒரு தடவை ப்ரோ ப்ரோ இங்க ப்ரோ நீ என்ன பாருங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. இல்ல அவன்கிட்ட ஓனட்ட உத்தேசம் கேட்க தேவையில்லைங்களா? அப்ப நம்ம நோக்கம் தான். காட்டு ரோசா நீயோ பாசமுள்ள காட்டு ரோசா ஆடி மாசம் குடிருச்சி நீயோ ஆடி உள்ள காட்டு ரோசா. நீ கூட இங்க ரெண்டு வந்து குத்து வேணா பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி அடவாடி பல்லாங்கி சொன்ன இனவ தவளி கோடி பல்லாங்குழி அடவாடி. தனித்தனியா 4 ஊத்து வச்சேன். நறுக்குள் குத்துற எப்படி அடிரோட்டோர வீட்டுக்காரி இவரும் சாப்பு சேலக்காரி நான் கெட்டுமா போகட்டுமா கெட்டுமா போகட்டுமா நான் கெட்டுமா நக்கட்டுமா நல்லசி ஏமாமா நாக்க காமி சுத்தமா மொட்டை நாக்க போச்சடா. நக்கி தேஞ்சு போச்சு மாமா. மாமா நான் நக்குற தப்பா சொல்லல. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்து பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை பாதம் நடந்து போனோம்னா பழனிமலையில போய் என்ன பண்ணுவோம்? பஞ்சாமரத்தை பிடிச்சி நக்குவோம். நக்குறத பத்தி தப்பு இல்லை. இதுக்குதான் தெரியும். சரி விடுங்க நான் போவேன். நான் கேட்டுமா சும்மாவே போகட்டுமா? அடி வளர்ந்து நிக்கிற செல்லக்குட்டி அடி நானாங்கிற மூணா உன நம்புவதல்லா நானாங்கிற மூணா உன நம்புவதல்லா நானாங்கிற மூணா உன நம்புவதல்லா. உள்ள சட்டி போட்டுருக்கீங்க முத. சரி பிரமாதமா ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாட்டில் ஓட்டுமா? பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி. இதுக்கு மேல மரியாதை இருக்கிறது எந்திரிக்காம போய் படு உட்காந்து. இன்னும் கொஞ்ச நேரம் இறங்கிறேன். இறங்கணும்னு சட்டி செட்டுக்கு போயிட முடியா? பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஊருக்குள்ளே 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 பாராகினி தெருக்குள்ளே 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 பூவான தோழி போற
அந்த சின்ன சின்ன சீசாவில எனக்கு சேர்த்து வச்சு ஞாபகத்து அது சேர்த்து சோடா செல்லையோ சேர்த்து சோடா செல்லையோ செவத்த புள்ள நெத்தியே அத செவத்த புள்ள நெத்தியே What is your name? My name is Prithia. ஏய் இந்த 50 ரூபாய்க்கு பிபி வாங்கி வச்சுட்டு பூளு பூளு கத்திக்கிருந்தீங்க. நீங்க தான் அந்த குரூப் தெரியும் எனக்கு. சிகப்பு லைட்ல இருந்து எல்லாம் உங்க வேலையா தான் இருக்கும். அது எல்லாமே உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா நிக்குது? மனிதன் வந்து கொல்லைக்குது மனித காவல் அல்ல. அதையும் தாண்டி குளிக்குளோ. நிறைய குளிக்குள்ள போயிட்டாரா நீ? ஆல்ரெடி குளிக்குள்ள போய் தான் கிடக்கு. வேணாம் அப்பலாம் எல்லாமே. Pick him up,
இங்கு வள்ளியாக அழைக்கும் மனவை சேர்ந்த அம்சப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழாக்கம் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். செவனேன்னு உட்காந்து அப்படி ஏன்னா இந்த மாலை வந்து காலையில வரைக்கும் தான் இருக்கும். ஆனா அந்த பொன்னாடை எடுக்கிறப்பலாம் நமது ஊர் பேர் யாவும் வச்சுதான் எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் நன்றி.
கை தட்டுறது வேகமா தட்டுங்க. ஒரு ஆளா தட்டிட்டு இருக்கிற கை தட்டு நல்லது. சரி, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குயிக்கப்பு அருமையா அமைச்சிருக்கீங்க. சத்தியமா சொல்லி எனக்கு சம்பளமே வேற. ஆமா, போற மேடையில கூட அப்படித்தான் சொல்றேன். உண்மையுமே ஆடியோ மட்டும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா நான் சம்பளமே வாங்க மாட்டேன். அன்புக்கு நான் அடிமை. அவங்க கை வந்ததை பாருங்க, எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க. எப்ப சாப்பிட்டீங்களா? அப்படியா? நான் கிடையாது. எனக்கு சம்பளமே வேறான் இருக்கேன். எதனால? ஏன்னா உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒண்ணுதான். கரண்ட்ல செய்யக்கூடிய வேலை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க எவ்வளவு செட்டிங்களை எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் பார்க்க முடியுமா? நாங்களும் அப்படி இல்லை. 9 மணிக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நீங்க நாடகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அவங்க வேலை அப்படி இல்லை. எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க பாருங்க. உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்க அவர்கள் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அதற்கு பிறகு பக்க மேளங்கள். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதிப்புக்குரியவர்கள் இல்லையா? உங்களை சந்திச்சதுனால வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறீங்க. ஒரு வைராக்கியம் தெரியுமா? உங்களெல்லாம் சந்திக்கணும், உங்களோட சேர்ந்து பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கோடான கோடி வணக்கம். இப்படி பக்கமேளங்கள் அமைச்சாதான் நம்ம வெளியே தொழில் செய்யறது நம்மளுக்கே தெரியாது இல்லையா? அதற்கு பிறகு நமது மக்கள் எப்பா எவ்வளவு உயரம். நீங்களாம் கீழே உட்கார்ந்து எங்களை மேல நிக்க வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் யாரு? நமது ஆர்டர் மாஸ்டர் தம்பி லட்சுமணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம். சரி, ராஜா நம்ம ஊரை சேர்ந்த தம்பி ராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம். அதற்கு பிறகு சாப்பாடு. போதும்னு சொல்ற வார்த்தை 2 வார்த்தை தான். ஒன்னு அட்டி, இன்னொன்னு சாப்பாடு. ஆமா, ஏன்னா உணவளித்த அருமையா சமைச்சிருந்தாங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டேன். இன்னைக்கு தான் நிறைய சாப்பிட்டேன். ஆமா, உணவளித்த தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு நான் எதுக்கு சொல்லணும்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. மனசுல எதையுமே வைக்க கூடாது. மனசுல இருந்தாதான் அதான் நோய் இல்லையா? அதனால என் மனசுல உள்ளதான் உங்களுக்கு சொல்லணும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, சக்தி வேலா, ஞான பண்டிதா, அப்பா செந்தில் வேல் முருகா. பேர் சொல்லதாங்க புருஷன் பேரதான் சொல்லணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா குலக்கடவுள் முருகப்பெருமான். குலக்கடவுள் முருகப்பெருமான். காலையில எழுந்தவுடன் முருகனை பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளில வருவேன். அவ்வளவு உசுறு, கொல்ல பிரியம். என்னையமாக யாருமே விரும்ப முடியாது. ஒரே ஒருத்தர் தான். நீங்களும் உதட்டால நேசிப்பீங்க, நல்லா உள்ளத்தால நேசிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். அவரை பார்த்து பார்த்து போன வாரம் நல்லா தான் இருந்து, இந்த வாரம் எல்லச்சு போனேன். அதனால முருகப்பெருமான் நினைச்சு அவரை நான் அவ்வளவு மனசார நினைச்சிருக்கேன். நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். சொல்லலாமா? அப்படிங்க. வருவாயோ வெண்ணிலவே
யாரை காதலிக்கிறேன்? முருகப்பெருமான். ஏன்னா கடவுளை நேரம் பார்த்திருக்கோமா? பார்த்ததில்லை. அந்த கடவுளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கேன். நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு முதல்ல குளிக்கணும். குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும்? எல்லாம் கோலமாவிலே போட்டிருப்பீங்க. தயவு செய்து இனிமே அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா பச்சரிசி மாவுல கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா. அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன். அதற்கு பிறகு ஆற்றில் எழுந்தவுடன் குளிக்கணும். குளிச்சுட்டு முதல் எங்க தோட்டணும்? முதல் முதுவை தோட்டணும். அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முதுகில் இருக்கிற மூதையை போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இல்ல நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுனால வள்ளிதரம் நாடம் வச்சிருக்காங்க. ஏன் வள்ளிதரம் நாடம் வச்சிருக்காங்கன்னா, எனக்கு செவ்வாதோஷம் இருக்கு. நான் கட்டிக்க போற முருகப்பெருமானுக்கும் செவ்வாதோஷம் இருக்கு. இருவரும் திருமணம் செய்துக்கிட்டா அந்த தோஷங்கள் நீங்கிட்டா வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு தோஷம் இருக்கா? ஏங்க உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கா? இருக்கா இல்லையா? அண்ணாதான் வள்ளிதரம் நாடம் என்னோட வர்றீங்க இல்லையா? உங்களுக்கு அந்த தோசை நீங்க இருந்தா நான் ஒரு ஐதீகம் சொல்றேன் கேளுங்க. எப்படி சொல்லுங்க? காலையில நான் திருமணம் செஞ்சுக்கோங்க. ஆமா ஒண்ணுக்கே வீட்டுல பதில் சொல்லாம இருந்துறோம் நாங்க. இல்லையா? சரி, அது ஏன் சொல்றேன்னா நாடகத்தை பார்க்கணும். ஆரம்பத்துல இருந்து காலையில மாலை மாத்திர வரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் இருந்தா நீங்களுங்கிற ஒரு ஐதீகம் இல்லையா? அதனால சரி, நமது மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது மனதை விட்டு நீங்காத நமது ஐயா தலைவர் ஐயா பாடலை பாடுவோமா? நீங்க மறக்கத்தான் முடியுமா தேவரையா? உங்களை மறக்கத்தான் தோணுமா? வெள்ளி சலங்க கட்டி நீதியோர வந்தமே பள்ளிக்கூட வாசலிலே பார்த்து பார்த்து நின்னமே நித்தாறு துறையா நிம்மதியே இல்லையா? நித்தாருடையா நிம்மதியே இல்லையா? உங்களையே நினைச்சு தானையா காலத்தரும் அழுகையா? எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. ஏன் சாமி நீ இருக்க கோவில் ஏறி போனதில்லை? கையெடுத்து கும்பிட்டுனா ஐயா தேவரையா உங்களையே வேண்டிக்கிறேன். ஐயா எழுந்திருச்சுவாய் தேவரையா, எழுந்திருச்சுவாயா, மனசு பதறதையா ஐயா ஐயா ஐயா. என்ன பெத்த ஐயாவே தேவரையாவே மக்கள் எல்லாம் கூடி இருக்கும். கண்முளைச்சு பாறையா ஊரு சனம் கூடி இருக்கும். வாய் திறந்த
நன்றி நன்றி நன்றி. சரி, ஐயா பத்தி பாடியாச்சு. ஏங்க சரிங்க, மனதார நினைச்சு வந்தேன்னு சொன்னேன். ஏன் 2ஆம் தரமா போறீங்கன்னு கேட்கணும் இல்ல? யாரு சொன்ன? யாரு கேக்குறா? யாரு கேக்குறா? நான் கேட்பேன். நீங்க சொன்னா நான் கேட்டுப்பேன். 2ஆம் தரமா போகாதீங்கன்னு சொன்னா யாரு கேக்குறா? அதுக்கு கேட்க மாட்டேன் நான். எப்படின்னா முதல் தரமா போன சிறப்பு கிடையாது, 2ஆம் தரமா போனது சிறப்பு. அது என்னன்னு தெரியலங்க. ஏன்னா மரியாதை கூடுமா 2ஆம் தரமா போனா? முதல் மனைவிக்கு மரியாதை இல்லையா? அதனால நான் 2ஆம் தரமா போகணும்னு ஆசையா வந்திருக்கேன். காதல் வந்துருச்சு. இந்த காதல் மட்டும் வரவே கூடாது. இந்த கொரோனா வியாதியோட வந்துடலாம் மறுபடியும். ஆனா இந்த காதல் வியாதி வரவே கூடாது. இந்த 13 வயசுல இருந்து காதல் வரணும். எப்படி வர்ற வயசுல காதல் வந்ததே ஆகணும். வரலைன்னா மனுஷன் இல்ல. அதான் 13 வயசுல இருந்து இந்த 16 வயசுக்குள்ள வர்ற காதல் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம். செல்வராஜ் மாதிரி வரணும். ஆமா, செல்வராஜுக்கு அதெல்லாம் வராது. அதுக்கு தவறு கிடைக்கும். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா, இந்த 13 வயசுல இருந்து இந்த 16 வயசுக்குள்ள வர்ற காதல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ ஒரு கைபேசி ஒன்று வந்திருக்கு, அதாவது செல்லு. இதை எடுத்துட்டு போய் உட்காந்தா மூளைக்கு உட்கார தோணும், தானா பேச தோணும், தானா சிரிக்க தோணும். சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன் காரணம் என்ன? தூக்கம் இல்ல, தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் உரண்டு ஒழுங்குறேன். கனவு வருதா? கனவுல வர்றாங்க, ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்து கிள்ளி வைப்பாரு, அடிச்சு வைக்கிறாரு. ஆமா, அதனால அவரை நினைச்சு ரொம்ப மனசார நான் காதலிக்கிறேங்க. ஏங்க என் காதலுக்கு தூது வருவீங்களா? என் காதலுக்கு தூது வந்தீங்கன்னா சத்தியமா நீங்க என்ன கேட்டாலும் தருவேன். ஆமா ஆமா, இணைவெளியான நண்பர்கள் நீங்க 4 பேருமே. உங்களை பிரிக்கவே முடியாதாமா? சத்தியமா நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு? யார வேணாலும் பிரிச்சிடலாம், எங்க பக்கமான கரையை மட்டும் பிரிக்க முடியாது. பங்கு எடுத்துருவான். என்னை மட்டும் சவால் விடாதியே. பிரிக்க நினைச்சா பிரிச்சு முடியாதுமா. என்ன நீங்க இணைவெளியான நண்பர்கள் நீங்க 4 பேர். ஆமா, இப்ப நான் யார காதலிக்கிறேனோ இப்ப குலுக்கு சீட்டு போடுவோம். ஆமா, குலுக்கு சீட்டு போடுவோம். சரி, குலுக்கு சீட்டுல யாரு பேர் வருதோ அவங்க நான் காதலிக்கிறேன்னு அர்த்தம். சரி, குலுக்கு சீட்டு போட்டுருவோம். இப்ப இணைவெளியான நண்பர்கள் 2மே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். 2 சேர்ந்தே தூங்கும், 2 சேர்ந்தே பார்க்கும், 2 சேர்ந்தே அழுகும். இப்ப கண்கள் விடைய பாச உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. கண்களால என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆமா, அதனால இப்ப குலுக்கு சீட்டு போட்டேன், குலுக்கு சீட்டு எடுத்தாச்சு. யார் பேர் வந்திருக்கு? ஏமா பேர் வந்துச்சுமா? லட்சுமணே கூடிச்சாமிங்க. வாயா, அதான் கூடிச்சாமி. கூலிச்சாமி பாவம். அப்படி சொல்லி சிங்க குட்டி. திருப்பி போடுறா சீட்டை. மறுபடியும் குளிக்க போடு. போட்டாச்சு. செல்வராஜ் மிருதகஸ்ட் மைக்க பிடிச்சிருமா? செல்வராஜுக்கு பாரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்ல வர்ற? இப்ப நான் கேட்கறதுக்கு செல்வராஜ் பதில் சொல்லணும். ஓஹோ, இப்ப இணைவெளியான நண்பர்கள் நீங்க 4 பேருமே. செல்வராஜ் இவருங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிடுறான்னா இருவான். செல்வராஜ் உங்களை நான் மனதார காதலிக்கிறேன். நீ மைக்க வேற வச்சு பேசு. ஆமா, நீங்க எல்லாம் செத்துருவேன். யாருக்கா நீங்க விஷத்தை கொடுத்தா கூட நான் புடிச்சிருவேன். நான் பொழைச்சு போனா பொழைக்கவே முடியாது. சரி, அந்த தூங்குற மாதிரி புடிச்சாமி. ஆமா, ஏன்னா இப்ப இணைவெளியாத நண்பர்கள் 4 பேருமே. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் வேற சொல்லியிருக்கேன். என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்னை கொண்டு விட்டு போங்க. இப்ப உயிர் காப்பா தோழன் சொல்லியிருக்காங்க. இப்ப உயிருக்கு உயிரான நண்பன் வேணுமா இல்ல உயிருக்கு உயிரான காதல் வேணுமா சொல்லுங்க. பரவாயில்ல, ஏன்னா உயிர் காப்பான் தோழன், கொலை செய்வால் பத்தினி. நம்ம வாழ்க்கையில எத்தனை சோகம் நடந்தாலும் அப்பாட சொல்ல மாட்டோம், அம்மாட சொல்ல மாட்டோம், கூட பிறந்த அண்ணன் தம்பியில சொல்ல மாட்டோம்.
உயிர் கொடுத்து காப்பாத்துற நண்பன்ட்ட தான் சொல்லுவோம். இப்ப நானும் செல்வராசும் ஓடி போறோம். ஓடி போலாமா? ஓடி போய் ராமேஸ்வரம் பாலத்துக்கு போயிரும், தள்ளியே விட்டுருவேன். அதுக்கு அவங்க லாய்க்கு போட மாட்டாங்க. ஆமா, கொலை செய்வார் பத்னி. ஏன்னா யாருமே சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய நம்பாதீங்க, என்னைன்னு வச்சு சொல்றேன். பொம்பளை பிள்ளைய மனசு அப்பப்ப மாறும், ஆனா ஆண்களுடைய மனசு மாறவே மாறாது. ஆரம்பத்துல என்ன சொல்றாங்களோ அதை கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆமா, அதான் உயிர் காப்பான் தோழன், கொலை செய்வாள் பத்திரி. அதுக்கெல்லாம் நீங்க ஆகி போட மாட்டீங்க. ஏன் முருகப்பெருமான் சாமி குலதெய்வம் இல்லையா? ஆமா, அதனால முருகன் நினைச்சு வந்தேன். நீங்க எல்லாம் தூது விட மாட்டேங்கிறீங்க, நானாலாம் தூது விடுறேன். விடுவோமா? ஏதோ ஒரு தூது விடுவோம். மனசார காதலிக்கிறேன் அவரை நினைச்சு நினைச்சு. கண்ணேய கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே,
இன்னைக்கு நாரதர் யாரு? எனக்கு பிடிக்காத நாரதர் யாருன்னா சந்திரகுமார் முனைவர். ஆமா. டாக்டர் பட்டு வாங்கினோமா? ஏன் பிடிக்காது? பெரிய ஆசிரியராமா? ஆமா. சிவகங்கை மாவட்டத்துக்கு இசை கல்லூரிக்கு ஆசிரியர். இதுல பண்ண முடியாத சாதனைனா நாடகத்துல அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காப்ல. ஆமா. இன்னும் நாடகத்துல இன்னும் யாரும் வாங்கல. ஆமா. அவர் வாங்கியிருக்காரா நம்ம நாடகத்துக்கு பெருமை தான் அது. பரவாயில்ல, நன்றி. ஆனா நிறைய படிச்சிருக்காங்களாமா? சரக்கு வச்சிருக்காங்களாம். இசை ஆசிரியராக நிறைய படிச்சுட்டு தான் வச்சிருப்பாரு. அந்த சரக்கு கலக்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்களா பார்க்கலாம், பேசி பார்க்கட்டும், மோதி பார்க்கட்டும், பார்க்கலாம். மலையும் மலையும் போதுனா தீப்பொறி வறக்கும், மலையும் மண்ணாங்கட்டி போதுனா புழுதி வறக்கும். இன்னைக்கு சந்தனகுமாரா இல்ல அம்சப்பிரியாவா? ஒன்னும் நாரர் மண்டை உடையணும், இல்லைன்னா பெட்டிக்கார் பெட்டி உடையணும். ஆள் தெரியாம மோதும். பார்க்கலாம், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிங்க, எனக்கு நாரருக்கு பேச்சு போட்டி, இப்ப எனக்கு பெட்டிக்காருக்கும் பாட்டு போட்டி. ஏப்பு செந்தில் முருகா பேரை சொல்லாதேன்னு இருக்கேன். கூப்பிடதானே இப்ப பேர் வச்சது. ஆமா, இப்ப உங்களுக்கு எனக்கு போட்டி, பாட்டு போட்டி. போட்டியா? பாட்டு போட்டி வைக்கலாமா வேணாமா? போட்டியா? இன்னைக்கு அந்த போட்டிக்கு இன்னைக்கு பெரியார் செந்தில் வேல்முருகனா இல்ல அம்சப்பிரியாவா? பாட்டு போட்டியில நீங்க வரியாளா நான் பெரியாளா? பார்க்கலாம், முடிங்க. வரீலப்பு நீ சுதிய புரிய. ஆமா, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய், அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம் அல்லவா? ஏன்னா ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நம்ம வளர்த்த தாய் மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மா, அம்மா நினைக்கிறல்ல. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா, ஈயரும்பு அண்டாம தூசுடும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மள தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி, பெத்தவளே நினைச்சா அது உத்தமனே தாண்டா, அந்த உத்தமியே மறந்தா அவை செத்தவனே தாண்டா. ஆத்தா ஒன்றேர அந்த ஆகாயத்தா போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க கப்பனுக்கு தரவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோட செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமாயிரை காதால் கேட்கிற பாக்கியம், தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விழுந்தையானதே, அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்சயடம் பார்ப்பதற்கா, எத்தனை விரல் இருந்தோ
இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மீண்டும் இந்த மண்ணே வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கைகளும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்து எடுத்த பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா அம்மா மாறுலையோ அம்மா தோலுலையோ நாம் உறங்க ஏனகத்தி அம்மா காட்டுலையோ அம்மா மெட்டுலையோ நெத்தி வேர்வழித்தம் சுத்தி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்றைக்குமே தாய்தானே சாமி நம்மள பெத்தவளும் தாய்தாண்டா சாமி ஆராரிராரோ நான் இங்கு பாடே என் தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து நாம் வாழும் காலம் கொஞ்சமே நம் தாயின் பாதம் சொர்க்கமே அதை நீ அறியாயோ அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே அரறிறாரோ நான் இங்கு பாடே என் தாயினி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா அப்பே யாரு அம்மா யாரு நானும் பார்க்கலே கண்ணீரத்தான் கண்டேனம்மா தாய்ப்பால் பார்க்கலே பறக்கு குழந்தைக்கெல்லாம் பட்டு தொட்டிதான் எனக்கு கொட்டு என்னவோ குப்பை தொட்டிதான் அப்பே யாரு அம்மா யாரு நானும் பார்க்கலே கண்ணீரத்தான் கண்டீனம்மா தாய்ப்பால் பார்க்கலே 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாத சும்மா எறும்பு ஆண்டாமல் தோசுரும்பு சேராமே தொப்பு தடி அறுத்தறுத்த அம்மா
எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மா பாசத்துக்கு முன்னாலே ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சும்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாவம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராட்டத்து ஊட்டி வளர்த்த பாவம் அன்புக்கு முன்னாலே ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் அந்த தாயை என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது இல்லையா சே காலதாமதம் காரியத்துக்கு தோழிகள் அழைக்க வேண்டும் நந்தவனத்துக்கு போக வேண்டும் ஆடி பாடி விளையாட வேண்டும் அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்பா படவனம்மா அப்படியா எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது பாருங்க இந்த மேடை நிக்கிறதுக்கு காரணம் யாரு அப்பா அப்பதானே எல்லாரும் அம்மாவே சொல்றீங்களே எல்லாரும் அம்மாவே சொல்றீங்க அம்மா 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 உழைக்கிறேன் பூரா அப்பேந்தியா ஆமா. யாராவது சொல்றீங்களா ஏன்னா தோளு மேல தூக்கி போட்டு உலகத்தையே காமிச்சு அப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்ட மாதிரி வாங்கி தரும் நமது அப்பா இல்லையா எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையா பிறக்கும் நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும் இருவரும் சேர்ந்து வளர்த்தாதான் அந்த குழந்தை நல்லா வளரும் இல்லையா அம்மாவுக்கு பாடியாச்சு அப்பாவுக்கு பாடணுமா முடிங்க அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடித்தீரும் அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடித்தீரும் பார்க்கத்தான் கொஞ்சம் அடிக்காத இருப்பாய் பிச்சு போலத்தான் அம்மா அப்பா சிரிப்பாய் அப்பா கையை முடிச்சு நடப்பாய்
அப்பா உள்ளங்கையில் வேகையில் அப்பா கைய பொடிச்சு நடந்தா அழகாக மாறும். எனக்கு அப்பா இல்ல அப்பா கை நேற்று கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. அப்பா திரும்ப எப்ப கைய பொடிச்சு நடந்தா அதுக்காக இருப்பா நமது அப்பா அம்மா உயிரோட இருக்கையில அந்த பாசங்கள் தெரியாது. அவங்க இல்லாதப்பதான் அந்த பாசத்துக்காக நம்ம இயங்குவோம். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இதுக்கு மேலே வேணும், இதுக்கு கீழே வேணும். கடவுள் நம்ம எப்படி வச்சிருந்தா போதும். எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுஸ் 100 ஆயுஸ் 100ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னா மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும், நமது மக்களை பார்க்கணும், எல்லாமே ஆயுஸ் 150ஓட வாழணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி 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 நன்றி. ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காடு காப்பது குல வழக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் தொழில் அழைக்க வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும், ஆடி பாடி விளையாட வேண்டும். இன்னைக்கு யார் வந்திருக்கா? இன்னைக்கு வீரமணி வந்திருக்கா, பிரித்திகாஸ்ரீ வந்திருக்கா. இருவரும் சேர்ந்து விளையாடணும். யாரும் ஆடாத ஆட்டமா இருக்கணும், யாரும் பாடாத பாட்டா இருக்கணும். நம்ம வந்திருக்க இடமே சிறப்பா இருக்கணும் இல்லையா? தொழில் அழைச்சிடலாமா? போலாமா? அம்மா கரப்பூதி